சென்ற ஆண்டு ரேபிபியா சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த பெண்களின் கால்களை கழுவி முத்தமிட்டார். எங்களுடைய ஜெப வழிபாடிலே ஒரு முக்கியமான ஒரு நேரம் அந்த பாதங்கள் கழுவது. இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். அவருடைய பாதங்களை கழுவார்கள். அது எங்கள் முக்கியமான ஒரு சடங்கு. அந்த நாளிலே இயேசு அதை செய்தார். அவர் இயேசு போதிக்கும் கடைசி உணவு என்று சொல்வோம். கடைசியாக விருந்தருந்திய பொழுது இது என் உடல் என்று சொல்லி அப்பத்தை மாற்றினார் தன் உடலாக. அதே நேரத்தில் அவரோடு இருந்த சீடர்களின் பாதங்களை கழுவினார். நான் உங்களுக்கு செய்வது போல் நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டும். பதவி பணம் எல்லாம் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு இதை செய்கிறார். இந்த சடங்கு வத்திக்கானிலே அந்த பெரிய ஆலயம் உள்ளது, சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. அங்கு தான் திருத்தந்தை அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுவார். இவர் போப்பாண்டவராகிய அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறைச்சாலைக்கு, சென்ற ஆண்டு ரேபிபியா சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த பெண்களின் கால்களை கழுவி முத்தமிட்டார்.